சென்னை தியாகராய நகரில் சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்க 15 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல மணி நேரமாகியும் தீ கட்டுக்குள் வராத நிலையில் கடும் புகைமூட்டம் அந்த பகுதியை சூழ்ந்துள்ளது. வெடித்து சிதறும் கண்ணாடிகள், விரிசல் விடும் கட்டட சுவர்கள் என சென்னையின் முக்கிய வர்த்தக பகுதியான தீநகரை இன்று பதற்ற மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அங்குள்ள சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் இன்று அதிகாலை 4:45 மணி அளவில் கட்டடத்தின் பின்பகுதியில் கீழ்த்தளத்தின் வலது பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் பரவியது. எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்டா தான் இருக்கணும். பட் அது வந்து கரெக்டா செக் பண்ணணும், பண்ணிட்டு சொல்லுங்க. துணிக்கடையும் நகைக்கடையும் ஒருங்கிணைந்த இடம் என்பதால் அடர்ந்த கரும்புகை ஏற்பட்டு அந்த பகுதியை சூழ்ந்தது. இதனை அடுத்து அந்த பகுதி அபாயகரமான பகுதியாக அறிவிக்கப்பட்டு அருகில் இருந்த கட்டடங்கள் மூடப்பட்டன. ஆள்கள் வெளியேற்றப்பட்டனர். 6 தீயணைப்பு வாகனங்கள், 3 ஹைட்ராலிக் வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு கட்டடத்தில் இருந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 150 பேர் அவங்க இருக்கிறாங்க. 10 இன்ஜின்ஸ் வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் இருக்கு. ஸ்கை லிப்ட் வந்து இப்ப 2 இருக்கு, 54 இது 104 இது வந்துட்டே இருக்குது. நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கை லிப்ட் 2 வர சொல்லி இருக்கிறோம். அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சிஆர்ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தேவையான மெஷினரிஸ் வந்துட்டே இருக்கு. மேன் பவரும் இன்னும் வந்து ஷிஃப்ட் சிஸ்டத்துல, ஏன்னா இவங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது டயர்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஷிஃப்ட் சிஸ்டத்துல அடிஷனல் சோர்சஸ் வந்துருக்கும். இப்போ மழை கூட வர்ற மாதிரி இருக்கு. வந்ததுன்னா பாடி அந்த பில்டிங் வந்து கூல் ஆயிடும். எல்லாமே எஃபர்ட் எடுக்கிறோம். அது வெற்றி அடைந்த நம்பிக்கையோட நம்ம வந்து எடுக்கிறோம். கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட தூரத்தை ப்ரொடெக்ட் ஏரியா நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால தொடர்ந்து வந்து யாரும் இங்கே வந்து பொதுமக்கள் வந்து இந்த வேடிக்கை பார்க்கறதுக்காகவோ அது வந்து தயவு செய்து இந்த ஏரியாவுக்கு வர வேண்டாம். அதனால இந்த அரசு துறையினுடைய தயவு செய்து பொதுமக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு. தீ விபத்து ஏற்பட்டு பல மணி நேரத்திற்கு மேலாகியும் தீ கட்டுக்குள் வராததால் கட்டட சுவரை இடித்து தீ அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரகுவரன். சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் தீயை அணைப்பதற்காக அரசு செலவிட்ட தொகையை நிர்வாகத்தினரே ஏற்க வேண்டும் என்றும், கட்டடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்த பின்னரே அதனை இடிப்பதா அல்லது தொடர்ந்து இயக்க அனுமதிப்பதா என முடிவெடுக்க முடியும் எனவும் நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். பிளான் இருக்கா இல்லையா, பிளான் படி கட்டியிருக்காங்களா, டீவியேஷன் இருக்குதான்றத விசாரணை இருக்கு. அப்படி இருக்கும்போது இது நாளைக்கே வந்து இப்போ தீ வந்து இன்னும் 2 மணி 3 மணி நேரத்திலோ இல்லை எவ்வளோ சீக்கிரமோ விரைவுபடுத்தி இந்த தீயை அணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் சொல்வது போல் அந்த கட்டிடம் வந்து ஸ்திரத்தன்மை இருந்தது என்றால் அதில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வழிவகை காணப்படும். இல்லை என்றால் அதை இடிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை தான் எடுக்கப்படும். கண்டிப்பாக தவறு யார் செய்தாலும் தயவுதாட்சியின்றி அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கு இதை கடுமையான முறையிலே அணுக வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடுமையான முறையில் அணுகவும் அதே நேரத்தில் இந்த இவர்களுடைய நெக்லிஜென்ஸ் காரணமாக எத்தனை வண்டிகள், எவ்வளோ மனித சக்திகள், இவ்வளவு பேரும் மொத்தமாக இருக்கின்ற சூழ்நிலை எவ்வளவு செலவாச்சோ அதை வந்து அவங்க தான் பே பண்ணது கவர்மெண்ட். இத்தீ விபத்தால் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கும் பொதுமக்களில் சிலரது கருத்துக்களை பார்க்கலாம். டீநகர் வந்து பார்த்தோம், ஒரே புகையா இருக்குது. சென்னை சில்க்ஸ் பத்தி சொன்னாங்க, சுற்றி ஒரே புகை. டீநகர் உள்ள என்ட்ரி ஆக முடியல. 4 பக்கம் ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வேற ஒன்றும் கண்ணு எரிச்சல், அது பேசக்கூட முடியல, மூச்சு திணறலா இருக்குது. ரொம்ப இங்கே இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். சுற்றி பார்த்தா எல்லாமே புகை மண்டலமாக இருக்குது. புகையால் கண் எரிச்சல் அதிகமாக வருது. வீசிங் ட்ரபிள் வரவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ரொம்ப புகை மண்டலம் அதிகமாக இருக்கிறதுனாலே இந்த ஏரியா வந்து ரொம்ப இப்போ ஒரு தனி இதுவாக தெரியுது. ஒரு தீவு மாதிரி இப்போ தீநகர் வந்து எனக்கு தெரியுது. பெரிய பெரிய வணிக நிறுவனங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகளுடைய நடைபாதை வியாபாரங்கள் இங்கே தான் நடைபெற்றிருக்கிறது. இதனுடைய கடைகள் இங்கே மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பாதிப்பு பெரிய வணிகர்களுக்கு பெரிய இழப்பாக இல்லாவிட்டாலும் கூட இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள், நடைபாதையில் வியாபாரம் செய்யக்கூடிய இவருடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு அச்சத்தின் பால் இருக்கிறது.
மாநகராட்சி இங்கே ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கணும். சும்மா சாலை ஓரத்தில் கடை வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளை முழுமையான இன்னும் எப்படி வழிமுறை என்னென்ன அவங்க செயல்பட்டு இருக்காங்க, கடையில் அதே மாதிரி பார்க்கிங் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா எப்படி மக்கள் அதுலேருந்து வெளில போகிற மாதிரி அந்த மாதிரி வழிவகைகள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். சென்னையில் கட்டடங்கள் தீத்தடுப்பு விதிகளை பின்பற்றுவதில் விதிமீறல்கள் இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார் சமூக ஆர்வலர் தாரா முரளி. சென்னை தியாகராய நகரில் கட்டடங்களை வரைமுறைப்படுத்துவது குறித்து முதலில் பொதுநல வழக்கு தொடுத்த அவர் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம். டி நகரில் இருக்கக்கூடிய வணிக கட்டிடங்களை முறைப்படுத்துவது குறித்து முதலில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் தாரா முரளி தற்போது நம்மோடு இருக்கார். நாம் அவரிடம் பேசுவோம். வணக்கம் மேடம். அதாவது 19 வருடத்திற்கு முன்னாடி அந்த டி நகரில் இருக்கக்கூடிய வணிக கட்டிடங்களை முறைப்படுத்துவதற்காக வழக்கு தொடுத்தீங்க. இன்னும் முறைப்படுத்தப்படாமல் இருக்கு. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? 2006 ஜஸ்டிஸ் ஏபி ஷா ஆர்டர் கொடுத்திருந்தார். தட் நாட் ஓன்லி டி நகர், சிட்டியில் எல்லா வயலேட்டட் பில்டிங்ஸும் தட் வேர் பில்ட் பிஃபோர் 99 ஷுட் பி ரெகுலரைஸ்ட். டி நகரை பற்றி தனியாக வேறு டிராஃபிக் ராமசாமி இதை கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போனார். அதுலேயும் தே செட் இதை மானிட்டரிங் கமிட்டி பார்க்கணுன்னு. ஜஸ்டிஸ் ஷா ஆர்டரில் ரொம்ப கிளியராக பார்க்கிங் அண்ட் ஃபயர் சேஃப்டி இதுதான் சிட்டிசன்ஸ் நீட்ஸ் அண்ட் அதை அட்ரஸ் பண்ணணும்னு. இது ஏன் நடக்கலை, ஒரு பில்டிங்கில் கூட இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டெஃபினெட்லி CMDA-ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் DFRS, டைரக்டரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ். இவா தான் இதோட இம்பார்ட்டன்ஸை ரியலைஸ் பண்ணி அதை இத்தனை வருஷமாக அதை ஆக்ட் பண்ணாமல் இருக்காங்க. இது அவள் ஏன் பண்ணலன்றது எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் ஆல்சோ பி இன்ட்ரெஸ்டட். தண்ணி இல்லாத ஊரில் எக்ஸ்ட்ரா தண்ணியை வச்சுட்டு ஃபயர் சேஃப்டி ஃபைட்டிங்லாம் இட் வில் நாட் ஒர்க். நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ திஸ் கேப் தட் இஸ் பீங் கிவன் ஃபார் பில்டிங்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் இன் ஃபயர். அதை டி நகரில் எல்லா பில்டிங்ஸும் வயலேட் பண்ணியிருக்கு. கமர்ஷியல் பில்டிங்ஸ் மெனி ஆஃப் தெம் அதை வயலேட் பண்ணியிருக்கு. இந்த ஆஸ்பெக்டை தான் அவள் புரிஞ்சுக்கணும்.